மூலிகைகள் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குரங்கு ஏரா மரம் அப்படின்றது பெயர். இந்த குரங்கு ஏரா மரம் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்ததுன்னா, இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வண்ண வண்ணமான காய்கள் பூக்கள் இருக்கும், சுகந்த வாடை இருக்கக்கூடிய அந்த பழங்கள் கூட இருக்கும். இருந்தாலும் கூட குரங்கு அந்த மரத்தில் மேல் ஏறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக தான் இதற்கு குரங்கு ஏரா மரம் அப்படின்றது பெயர். இந்த குரங்கு ஏரா மரத்துடைய மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மரம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பக்க விளைவு என்னென்னா, நரம்புகளை பாதிக்கக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. நாளாக நீரிழிவு நோய் உடலுக்குள் கட்டுக்குள் இருப்பது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட நாள் ஆக ஆக கைகளில் கால்களில் ஏற்படுகின்ற கடுமையான எரிச்சல், அந்த எரிச்சலுடன் கூடிய வலி, எல்லாவற்றுக்கும் மேலே அந்த எரிச்சல் ஏற்படும் போது யாராவது அந்த இடத்தை தொட்டாலே ஊசியால் குத்தியது போல கடுமையாக ஏற்படக்கூடிய வலி. தரையில் நடந்து சென்றோமேயானால் ஏதோ ஒரு பெட்ஷீட் மேலே அல்லது ஒரு தோல் மேலே நடந்து செல்வது போல ஒரு தோற்றம். சாதாரணமாக கொஞ்சம் பளபளப்பாக இருக்கக்கூடிய தரையில் நடந்தால் பாதி நேரத்தில் வழுக்குகின்றது போல ஒரு நிலைமை ஏற்படுவது, காலில் செருப்புகள் அணிந்து நடக்க முடியாமல் இருப்பது, இது எல்லாமே டயபெட்டிக் நியூரோபதி நம்ம உடம்பில் இருக்கிறது அல்லது நரம்புகளை பாதிக்கக்கூடிய நியூரோபதி நோய் நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிகள். இந்த மாதிரி ஏற்படும் போது நம்ம டயபெட்டிக் நியூரோபதியுடைய அதற்கு சம்பந்தப்பட்ட மாடர்ன் மெடிசன்களை சாப்பிடுவதை விட இந்த குரங்கு ஏரா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை ஒரு பால் கஷாயமாக சாப்பிட்டால் மிக நல்ல பலன்களை நாம் பெறலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி பால் எடுத்து ஒரு 200 மில்லி தண்ணீர் சேர்த்து குரங்கு ஏரா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை ஒரு 10 கிராம் அதில் இட்டு கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு 2 மாத காலத்திலேயே அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நாம் உணர முடியும். ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மருந்து உண்மையிலே வேலை செய்கிறதா அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக ஒரு 100 டயபெட்டிக் நியூரோபதி பேஷண்ட்ஸை கூப்பிட்டு அவர்களுக்கு இதை மருந்தாக கொடுப்பதற்கு முன்பு நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசோதனையை செய்தாங்க. நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது பாதங்களில் நரம்புகள் எந்தெந்த அளவுக்கு வேலை செய்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய குறிகள். அதே போல் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு இந்த குரங்கு ஏரா மரத்தில் இருக்கக்கூடிய மரப்பட்டையை ஒரு பால் கஷாயமாக கொடுத்து அதன் பிறகு என்ன பலன்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய நரம்புகளில் கணிசமான அளவுக்கு முன்னேற்றம் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி மற்றும் நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புக்கு இந்த குரங்கு ஏரா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேர் நாம் பாதிப்புக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா முட்டு வலி. இந்த முட்டு வலிகள் ஏற்படும் போது அதற்குள்ள வலி மாத்திரைகளை சாப்பிடும்போது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிறைய ஏற்படுவதை பார்க்கலாம். பாரம்பரிய மருத்துவர்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரங்கு ஏரா மரத்தில் இருக்கக்கூடிய 5 காரணிகள், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய மரப்பட்டை, வேர்பட்டை, அதோட இலை, காய் மற்றும் விதை, இவை அனைத்தையும் எடுத்து நன்றாக அரைத்து அதனுடன் மஞ்சள் சேர்த்து விளக்கெண்ணெய் சேர்த்து ஒரு களிம்பு போல செய்வாங்க.
இந்த களிம்பு போல செய்கின்ற அந்த குரங்கு ஏறா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மூலப்பொருளை எந்த இடத்தில் வலி ஏற்படுகிறதோ, நடக்க முடியாத அளவுக்கு முட்டு வலி, முட்டுகளுடைய தேய்மானம், முட்டுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கார்டிலேஜ் அதிகமாக தேய்ந்து விட்டதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தேய்மானம், இந்த இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த களிம்பை நன்றாக சூடு செய்து அது பாதித்திருக்கக்கூடிய இடங்களில் நன்றாக தடவி அதற்கு மேல் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி வைத்து விடுவார்கள். இதை ஒரு தொடர் சிகிச்சையாக ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து செய்து கொள்ளும்போது எவ்வளவு நாள்பட்ட முட்டு வலியாக இருந்தாலும் மறைந்து போகிறத பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பக்க விளைவு தருகின்ற எந்த விதமான மருந்துகளும் இல்லாமல், அறுவை சிகிச்சை கூட இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த முட்டு வலியை நீண்ட காலத்திற்கு நீக்குகின்ற சக்தி இந்த குரங்கு ஏறா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த களிம்புக்கு உண்டு. இந்த குரங்கு ஏறா மரத்தினுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உடலில் இருக்கக்கூடிய அரிப்புகளை குறைப்பதற்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறது. அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க. அதாவது உடலில் மாலை நேரங்கள் ஆகும்போது லேசாக அங்கங்கே சுல்லுன்னு குத்த ஆரம்பிக்கும். குத்த ஆரம்பித்த இடத்தில் லேசாக ஒரு கை வைத்து லேசாக சொரிந்தோமேயானால் அந்த இடம் கிடுகிடுவென்று வீங்க ஆரம்பிக்கும். இது முதல்ல மாதத்திற்கு ஒரு முறை ஏற்படும், அப்புறம் வாரத்திற்கு ஒரு முறை ஏற்படும், அப்புறம் தினசரி ஏற்படும், அப்புறம் சதாசர்வ காலம், குறிப்பாக இரவு நேரங்களில் துளி கூட தூக்கமில்லாத அளவுக்கு கடுமையான ஒரு அரிப்பாக ஆகிவிடும். அதுவும் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த அரிப்பினால் இரவு தூக்கம் போய் உடல் முழுவதும் புண்ணாக மாறுவதை நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அந்த அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைக்கு இந்த குரங்கு ஏறா மரம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இந்த குரங்கு ஏறா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை 200 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவுக்கு இட்டு, அல்லது 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு இட்டு கொதிக்க வைத்து அதை 500 மில்லியாக குறைத்து அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, மதியம் ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய உடல் முழுவதும் அரிப்பை ஏற்படுத்துகின்ற அந்த அலர்ஜி நோய் மிக வேகமாக குறைந்து வருவதை நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்டிஹிஸ்டமின் சொல்லக்கூடிய பக்க விளைவை உண்டாக்கக்கூடிய மருந்துகளை தினசரி சாப்பிடுவதை ஒரு காரணியாக வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சுலபமாக இந்த வேர்க்கஷாயத்தை, குரங்கு ஏறா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை கஷாயத்தை சாப்பிடும்போது இந்த அர்டிகேரியா அலர்ஜி அரிப்பு நோய்கள் மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த குரங்கு ஏறா மரத்தை பொறுத்தவரையிலும் அறுவை சிகிச்சை இல்லாமல் முட்டு வலிகளை சரி செய்வதற்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நன்றாக வேகமாக குறைப்பதற்கும், அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட தோல் நோய்களுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை சந்தித்து கொண்டிருக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு நெருக்கடி காலத்தில் மனித அவலத்தினுடைய பல்வேறு பக்கங்கள் ஒவ்வொரு நாளும் நம் கண் முன்னால் விரிந்து கொண்டிருக்கின்றன. அரசினுடைய அல்லது நிர்வாகத்தினுடைய பிழைகள், மனிதர்களிடையே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான துயரங்கள், இவையெல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த நகரத்தின் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான முக்கியமான பிரச்சனை என்பது இந்த நகரத்தை எப்படி சுத்தம் செய்வது என்பதாகும். இதற்காக ஒரு பெரிய அளவிற்கான ஒரு நெருக்கடி இன்றைக்கு நகரத்தில் உருவாகி இருக்கிறது. அதாவது ஒரு வரலாறு காணாத மழை என்று சொல்வார்கள், வரலாறு காணாத வெள்ளம் என்று சொல்வார்கள். சென்னை நகரம் வேறொரு வரலாறு காணாத விஷயத்தையும் சந்தித்தது. அதுதான் வரலாறு காணாத குப்பைகள் என்பது. பெருமழை பெய்த அந்த நாட்களில் குவிந்த குப்பைகளை அகற்ற முடியாமல் சென்னை நகரமே மூச்சு திணறியது. எங்கு பார்த்தாலும் மலை போல குப்பைகள் குவிந்து கிடக்கக்கூடிய ஒரு அவலக்காட்சியை நாம் எல்லோரும் கண்டோம். தாங்க முடியாத ஒரு துர்நாற்றம் எல்லா பக்கமும் எல்லா சாலைகளிலும் பரவிக்கொண்டிருந்த காட்சியை கண்டோம். அதன் மீது மழைநீர் பட்டுப்பட்டு அந்த துர்நாற்றத்தினுடைய அளவு பன்மடங்கு பெருகியதையும் நாம் கண்டோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக சாக்கடைகள் உடைப்பெடுத்து கொண்டு
அதன் காரணமாக சாக்கடை நீரும் சகதியும் வீடுகளுக்குள் புகுந்து பெரிய அளவிற்கு ஒரு வீடுகள் அனைத்துமே ஒரு சாக்கடையாக மாறிவிட்ட ஒரு அவலத்தை கண்டோம். நிறைய இடங்களில் சாக்கடையில் குப்பைகளும் செத்தைகளும் அடைத்து கொண்டு தண்ணீர் போக முடியாமல் சென்னை நகரமே ஒரு மிகப்பெரிய கழிவு கிடங்காக மாறி நிற்கிறது. இதை எப்படி அகற்றுவது? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட பல அமைப்புகளே கூட தானாக முன்வந்து சாக்கடைகளை எல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய, வீடுகளை சுத்தம் செய்யக்கூடிய பணிகளில் எல்லாம் ஈடுபட்டார்கள். ஆனால் பிரச்சனையினுடைய அளவு மிக மிக பிரம்மாண்டமானது. இந்த சமயத்தில் தான் ஏராளமான துப்புரவு தொழிலாளிகள் நமக்கு தேவைப்பட்டார்கள். இந்த இவ்வளவு துப்புரவு தொழிலாளிகளை சென்னையில் திரட்ட இயலாது. ஏனென்றால் அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்தினுடைய குப்பையும் சகதியும் இன்றைக்கு சென்னை நகரை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தனியார் நிறுவனங்களின் மூலமாக துப்புரவு தொழிலாளிகள் வெளியூர்களிலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். அதாவது ஆடு மாடுகளைப் போல அவர்கள் லாரிகளில் ஏற்றப்பட்டு கூட்டம் கூட்டமாக இங்கு கொண்டு வரப்பட்டார்கள். அப்படி கொண்டு வரப்பட்டவர்கள் மிக கடினமான ஒரு பணிச்சூழலில் இந்த கழிவுகளை அகற்றுகிற ஒரு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். அப்படி ஈடுபடுத்தப்பட்டவர்களுக்கு 2000 ரூபாய் ஊதியம் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய பணி என்பது எத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அதற்கு விலை மதிப்பற்ற ஒன்று. சரி, இவ்வளவு கடினமான பணிகளை செய்யக்கூடியவர்கள் அல்லது இந்த நகரத்தை மீண்டும் மனிதர்கள் வாழக்கூடிய நகரமாக மாற்றுவதற்காக இந்த களப்பணியில் இறங்கியவர்களை இந்த நிர்வாகம் எப்படி நடத்தியது என்கிற செய்திகளை பத்திரிகைகளில் படிக்கிற போது அது உண்மையில் நம்மை மனமுடைய செய்வதாக இருக்கிறது. அது துப்புரவு தொழிலாளிகள். அவர்கள் தங்க வைப்பதற்கு ஒரு முறையான ஒரு இடம் கூட வழங்கப்படவில்லை. ஒரு இடம் வழங்கப்படாது மட்டுமல்ல, கல்யாண மண்டபங்களில் அவர்கள் கூட்டம் கூட்டமாக தங்க வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு போதுமான கழிவறை வசதிகள் தரப்படவில்லை, உணவு அளிக்கப்படவில்லை. ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் கூறுகிறார், நாங்கள் 20 பேருக்கான ஒரு உணவை நாங்கள் 100 பேர் பகிர்ந்து சாப்பிட்டோம் என்று. அவர்கள் செய்ய வேண்டிய பணியினுடைய நிலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த பணி என்பது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பணியாகும். அந்த அளவிற்கு துர்நாற்றமும் குப்பைகளும் சாக்கடை நீரும் மிகப்பெரிய அளவிற்கு தொற்றுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இந்த பணியில் ஈடுபட்ட ஏராளமான தொழிலாளிகளுக்கு காலில் சேற்றுப்புண் வந்துவிட்டது என்பதை அவர்கள் பத்திரிகையில் அவளை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்திகள் சுட்டி காட்டுகின்றன. அதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை, முகமூடிகள் வழங்கப்படவில்லை, காலுறைகள் வழங்கப்படவில்லை, கையில் அணியக்கூடிய உரைகள் வழங்கப்படவில்லை என்றெல்லாம் செய்திகள் சொல்லுகின்றன. மிக மிக அபாயகரமான ஒரு பணிச்சூழலில் அவர்கள் பணி செய்யுமாறு நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. இதில் 2 துப்புரவு தொழிலாளிகள் மூச்சு திணறி இறந்து போய்விட்டதாக கூட பத்திரிகைகள் செய்தி வந்தது. ஆனால் அந்த செய்தி அரசால் உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நகரத்தினுடைய சுத்தம் என்பது, இந்த நகரத்தினுடைய தூய்மை என்பது இன்றைக்கு இந்த மனிதர்களுடைய கையில் இருக்கிற போது நாம் அந்த மனிதர்களுக்காக நாம் என்ன செய்தோம் என்று கேட்கிற போது மிகப்பெரிய குற்ற உணர்வு ஏற்படுகிறது. ஒருபுறம் நாம் நிறைய தன்னார்வ தொண்டர்களை, இதில் இந்த நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டவர்களை பாராட்டுகிறோம், புகழ்கிறோம். ஆனால் இந்த தொழிலாளிகளை, நாம் யாரும் செய்ய முடியாத, செய்வதற்கு அஞ்சுகிற ஒரு பணியை செய்கிறவர்களை குறைந்தபட்சம் இந்த நிர்வாகம் மனிதர்களாவது நடத்தியதா என்று கேட்கிற போது உண்மையிலேயே நாம் எத்தகைய விதமான ஒரு அணுகுமுறையை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் காட்டுகிறது. பலர் நாங்கள் ஊருக்கு திரும்பி போய்விடுகிறோம் என்று கதற ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களாக, கிட்டத்தட்ட ஒரு எல்லா விதமான அநீதிகளுக்கும் ஆட்பட்ட மனிதர்களாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்ததை பத்திரிகைகள் சுட்டிக்காட்டின. இது உண்மையில் இது யாருடைய தவறு? அவர்களுக்கான குறிப்ப ஒரு அடிப்படையான வசதிகளை செய்து கொடுப்பது என்பது அவ்வளவு இயலாத ஒரு காரியமா? இத்தனை லட்சம் பேருக்கு மறுவாழ்வு கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அரசினால் அந்த சில ஆயிரம் தொழிலாளிகளை அவர்களால் பாதுகாத்திருக்க முடியாதா? அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்திருக்க முடியாதா என்று நினைக்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை தான் மிஞ்சுகிறது. இன்னொரு செய்தி கூட வந்தது. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுகிறார்கள், வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு செய்தி. அதாவது இப்பொழுது இந்த குப்பைகளை அகற்றுகிற பணி பல தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு தனியார் நிறுவனம் என்பது ஒரு டன் குப்பையை அகற்றுவதற்கு அவர்களுக்கு 1450 ரூபாய் என்கிற அளவில் அரசினால் பணம் கொடுக்கப்படுகிறது, மாநகராட்சியினால் பணம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த பல இடங்களில் இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு இந்த சம்பளம் முறையாக கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கான பாதுகாப்பு கருவிகள் கொடுக்கப்படவில்லை என்கிற ஒரு புகார் எழுந்திருக்கிறது. அந்த ஒப்பந்தக்காரர்களை கேட்டால் அரசு எங்களுக்கு 2 மாதமாக பணம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆக
குப்பை அகற்றுதல் என்பது மனிதர்களுடைய வாழ்வாதாரமான அடிப்படையான ஒரு விஷயம். இந்த நகரத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது என்பது மனிதர்கள் உயிரோடு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான ஒரு அடித்தளமாகும். இந்த மழைக்காலத்தில் பார்த்த ஒரு காட்சி உண்மையிலேயே, அதாவது நகரமே உயிர் பிழைப்பதற்காக தப்பி ஓடிக்கொண்டிருந்த போது இந்த துப்புரவு தொழிலாளிகள் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கர்ம வீரர்களைப் போல களத்தில் செயல்பட்டார்கள். கொட்டுகிற மழையில் அவர்கள் சாக்கடைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்த காட்சியை, பாதைகளை செப்பனிட்டு கொண்டிருந்த காட்சியை என்னால் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. இவர்கள்தான் உண்மையான மக்கள் ஊழியர்கள், மக்கள் தொண்டர்கள், இவர்கள்தான் மக்களோடு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய உணர்வு அந்த சமயத்தில் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த தொழிலாளிகள் தாங்கள் சரியாக நடத்தப்படவில்லை, தங்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்கிற கோரிக்கையை முன்வைக்கிற போது நம்முடைய மனசாட்சியை அது சுட வேண்டாமா? நம்முடைய இதயத்தை அது துடிதுடிக்க செய்ய வேண்டாமா? இந்த குப்பை அள்ளுகிற தொழிலாளிகளுடைய பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம். இந்த அவலத்தை நாம் போக்காவிட்டால், அவர்களுக்கு நவீன உபகரணங்களை நாம் வழங்காவிட்டால், நவீன சாதனங்களை வழங்காவிட்டால், இந்த நகரத்தின் மீது படிந்திருக்கக்கூடிய அழுக்கை நாம் துடைக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய மனசாட்சியில் படிந்திருக்கக்கூடிய அழுக்கை நம்மால் ஒருபோதும் துடைக்க முடியாது. ஏனென்றால் குப்பை அள்ளுகிற இந்த தொழிலை செய்யக்கூடியவர்களின் மீது நம்முடைய உள்ளுணர்வில் ஒரு ஆழமான இழிவான பார்வை இருக்கிறது. அது சாதி ரீதியான சமூகத்திலிருந்து வந்த பார்வை, சாதி அமைப்பு உருவாக்கிய ஒரு பார்வை. அவர்கள் இன்றைக்கு அரசுகளில் இருக்கக்கூடிய பலரிடமும் கூட, அதிகாரிகளுடைய அளவில் இருக்கக்கூடியவர்களிடம் கூட அத்தகைய ஒரு அணுகுமுறை இருக்கிறதோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது. இல்லாவிட்டால் மனிதர்களை இப்படி நடத்த வேண்டியதனுடைய அவசியம் என்ன? இந்த தொழிலை செய்ய வேண்டியவர்களை இப்படி நடத்த வேண்டியதனுடைய ஒரு அவசியம் என்ன என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. குப்பைகளை அகற்றுவது என்பது, இந்த நகரத்தை சுத்தப்படுத்துவது என்பது, அந்த வேலையை செய்கிற மனிதர்களுடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் உரிமைகளையும் பாதுகாப்பதிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் திரு கே சாமுவேல் ராஜ். தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு நம்ம நிறைய பேசுகிறோம். தீண்டாமை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு முன்னணியோட செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இந்த சமீபத்திய வெள்ளம் பாதிப்பு காரணமாக குடிசை பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நிவாரணம் எவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்கு, அவங்களுக்கான திட்டங்கள் அப்படின்னா அரசு எந்த அளவுக்கு அதை செயல்படுத்துது, இப்படி பல விஷயங்களை நாம் இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு சமீபத்திய இந்த மழை வெள்ளம் பாதிப்பு காரணமாக குடிசை வாழ் மக்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுறாங்கன்றது கண்கூட நம்ம பார்த்துருக்கிற விஷயம்தான். ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இந்த குடிசை பகுதி ஆதி திராவிட மக்கள் இவங்களுக்கான நலத்திட்டங்கள் அப்படிங்கிற போது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு அக்கறை எடுத்து திட்டங்களை வகுத்திருக்காங்க, அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக அவங்கள போய் சேர்ந்துருக்கு, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த வெள்ளம் பாதிப்பு காரணமாக ஒரு பொருள் கூட இல்லாமல் சிறிய பொருள் முதல் கொண்டு மொத்தமாக இழந்துட்டு இன்னைக்கு நிறைய மக்கள் நாட்டிலேயே அகதிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இந்த மாதிரியான நேரத்தில் அவங்க அரசு கிட்ட என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்காங்க, அரசு எந்த அளவுக்கு அவங்களுக்கு நிவாரணம் வழங்குது, இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேர்களோட நீங்க இன்னைக்கு முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். இப்போ முதல்ல இந்த பாதிப்பு வெள்ளம்லாம் பேசுறதுக்கு முன்னாடி குடிசை பகுதி மக்கள், இந்த ஸ்லம் போர்டு இந்த இடத்துல இருக்கிற மக்கள்லாம் இந்த வெள்ளம் மழை பாதிப்புனால எந்த அளவுக்கு தங்களோட உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்திருக்காங்க? ஏறக்குறைய முழுமையாக தங்களுடைய உழைப்பு முழுவதும் இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே எதுவும் இல்லாத மக்கள் தான் ஸ்லம்மில் குடிசை பகுதிகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துன்னு சொன்னால், ஒரு சாதாரண மழையை கூட தாங்க முடியாத அளவுக்கு தான் மக்களுடைய வாழ்க்கை தரம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ஒன்றும் வரலாற்றில் எப்போதும் பெய்யாத பெருமழையெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரணமான மழையை கூட கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் அதிகமாக பெய்கிற மழையில் கூட தன்னுடைய வீடு முழுவதும் இடிஞ்சு போகிறதும், வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகளெல்லாம் தங்களுக்கு முன்னாடியே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறதையும், உள்நாட்டிலேயே மக்கள் ஒரு போர்க்காலத்தில் ஏற்பட்டதை போல் அகதிகளாக முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கதும் மிக கொடுமையானது. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கொடுமையானதுன்னு கேட்டால் அவங்க அகதிகளாக வாழ்கிறது தான்.
அப்போ அவ்வளோ பேர் சென்னையில் அகதி முகாம்களில் நிவாரண முகாம்களில் இன்றைக்கும் தங்க வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் முகாம்களில் சந்திக்கிற போது அவங்க போட்டிருக்க துணியை தவிர, உடைகளை தவிர பாக்கி எல்லாத்தையுமே இழந்து அவங்க வந்து உயிரும் உடையும் மட்டும்தான் மீதம் இருக்கிறது. மாற்று உடைக்கு கூட வழி இல்லாத நிலைமையில் தான் இருக்கிறாங்க. எல்லா பகுதி மக்களுமே சென்னையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட சென்னையினுடைய அனைத்து பகுதி மக்களும் அநேகமாக அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் உள்பட. ஆனால் மிக கடுமையான ஒரு மறுவாழ்வு அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் மறுவாழ்வே அடைய முடியாதுங்கிற நிலைமை வந்து ஸ்லம்மில் இருக்கக்கூடிய குடிசை பகுதி மக்களுக்கு தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த உடமையும், இன்னும் சொல்ல போனால் ஸ்லம்மில் பல வீடுகளே அடிச்சுட்டு வெள்ளத்தில் போயிடுச்சு. இப்போ வீடுகளுக்குள்ளே வெள்ளம் புகுந்து வெள்ளம் வடிஞ்ச பின்னாடி பலர் வீடை பயன்படுத்த முடியும். ஆனால் ஸ்லம்மில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம், பொருட்கள் மிதந்து போகிறது போல் வீடுகளே வெள்ளத்தில் மிதந்து போகக்கூடிய ஒரு கொடூரமான காட்சியை நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னா நம்ம சென்னை மாநகரத்தில் குடிசை மாற்று வாரியம் எந்த அளவுக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்குங்கிறத இது வந்து நம்ம பார்க்க முடியுது. அவங்க வாழ்கிற இடத்திலேயே கட்டடங்கள் கட்டித்தர வேண்டும் அப்படிங்கிறதான் மக்களுடைய கோரிக்கை. ஆனால் இந்த கோரிக்கையில் இதுவரைக்கும் நிறைவேற அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுறது மூலமாக நிலத்தை நாம் வந்து மிச்சப்படுத்த முடியும். அப்படி நிலங்கள் வந்து இருக்கிற நிலங்களை பயன்படுத்தி அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டியிருந்தால் சென்னையில் குடிசைப்பகுதி இந்த அளவுக்கு ஒரு விரிந்து பறந்து குடிசைப்பகுதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல அடுக்குமாடி குடியிருப்புகளில் அவங்கள குடியமைத்திருக்க முடியும். அப்படி குடியமைத்தாருடைய விளைவு தான் இன்றைக்கு குடிசைகள் எல்லாமே அடிச்சுட்டு போகிற ஒரு நிலைமை வந்து நம்ம பார்க்குறோம். பொதுவாக இது போன்ற இந்த வெள்ளமே அரசாங்கம் பலவிதமான காரணங்களை சொல்லுது. வரலாற்றில் பெய்யாத பெருமழை பெஞ்சிருச்சே அப்படின்னு கூட தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அதெல்லாம் உண்மை இல்லைன்றதுக்கான நிறையா அறிவியல் வல்லுநர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க. ஒரு நிர்வாக முறைகேடு அல்லது நிர்வாக திறமையின்மை அதுதான் வந்து சென்னையினுடைய இந்த பேரழிவுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பல அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணமாக புழல் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி, இதில் அதனுடைய தலைமை பொறியாளர்கள் தண்ணீர் அளவு அதிகரிச்சுட்டு வருது, வரவும் தண்ணீருடைய வரத்தும் அதிக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிபிசி வானொலி வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. 30ஆம் தேதி பெருமழை சென்னையில் பெய்ய வாய்ப்பு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஆகவே தண்ணியை வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் ஒரு சாதாரண நிர்வாக நடைமுறை. மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோப்பு வந்து மாவட்ட ஆட்சியர் அதுக்கு உத்தரவு போட்டு தண்ணியை திறந்து விடுற ஏற்பாடு தான் இதுவரைக்கும் இருந்த ஒரு நடைமுறை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதிமுக ஆட்சியில் எல்லாமே முதல்வர் கையில் அதிகாரம் என்கிற முறையில் ஒரு ஏரிகளை திறந்து விடுறது, டேம் திறந்து தண்ணீர் திறந்து விடுவது உள்பட அது முதலமைச்சர் நினைச்சா தான் திறந்து விட முடியும் என்கிற ஒரு ஜனநாயகத்தில் இருக்கிற மிக மோசமான ஒரு அதிகார குவிப்பு. இந்த அதிகார குவிப்பின் காரணமாக உரிய நேரத்தில் டேம் திறந்து விடப்படலை. ஆகவே வெள்ளம் வந்த பின்னாடி, தண்ணீர் வந்த பின்னாடி அதிக கொள்ளளவு தண்ணீரை திடீர்னு திறந்துவிட வேண்டிய நிலைமை. அதன் காரணமாகத்தான் இந்த வெள்ளம் இவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பது நிதர்சனமான உண்மை. அது குறித்து நீதிமன்றத்தில் வழக்குக்கு போயிருக்காங்க. அரசு நிச்சயமாக அதை பற்றியான பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக சார். இப்போ சமீபத்தில் அந்த மழைக்கு அந்த 30ஆம் தேதிக்கு முன்னாடி கூட 1000 கனடிக்கு கம்மியான அளவில் தான் தண்ணி வந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. அதையே அதிகப்படுத்தியிருந்தா கூட இவ்வளோ பெரிய சேதாரம் அந்த 1ஆம் தேதி நிகழ்ந்திருக்காது. இப்போ இந்த வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமா நிவாரண பணிகள் அப்படின்னு நம்ம ஈடுபடுற போது முதல்ல நம்மளுக்கு தேவையானது சுகாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே களமிறங்கி வேலை செய்தாங்க. நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இளைஞர்கள் எல்லாருமே போனாங்க. அரசும் வந்து துப்புரவு பணியாளர்களை பல மாவட்டத்திலிருந்து அழைச்சிட்டு வந்து இங்கே துப்புரவு பணியில் ஈடுபடுத்தியிருந்தாங்க. இப்போ துப்புரவு பணியாளர்கள் வந்து அவங்களும் வந்து பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத கோரிக்கையெல்லாம் முன் வச்சிருக்காங்க. இப்போ போராட்டங்கள்லாம் கூட நடத்துகிறாங்க. அரசு பணியாளர்களே வந்து இன்னைக்கு அவங்களுக்கான அடிப்படை வசதி கூட இல்லை அப்படின்னு சொல்கிற நிலையை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த வெள்ளத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய மனித நேயம் இந்த வெள்ளம் ஏற்பட்டவுடன் அதில் வந்து மக்கள் தானாக உதவி செய்ததை வந்து நம்ம சென்னை வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்க முடியுது. கன்னியாகுமரியிலேருந்து இன்னும் சொல்லப்போனால் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை இருக்கிற மக்கள் சாதி, மதம், இனம் பாகுபாடு இல்லாமல் வந்து தொண்டாற்றியதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருந்த அரசு வந்து தொடுகிற தூரத்தில் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக அரசு வந்து கண்ணீரை துடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த அது வந்து நிறைவேறலை. ஆனால் தன்னார்வ தொண்டு அமைப்புகள் மிக அதிகமாக மக்கள் மத்தியில் சேவைகளை பண்ணாங்க. அவங்க தான் முதல் உணவை கொடுத்தாங்க, அவங்க தான் முதல் உடையை கொடுத்தாங்க. நம்ம இது எல்லாரையும் பாராட்டுறோம்.
இந்த பாதிப்புகள் ஏற்பட்ட உடனே நாங்கள் இப்போ நிவாரணப் பணியில் ஈடுபட்டவங்கிற முறையில் குறிப்பாக நாங்கள் ஸ்லம் பகுதிகளில் தான் அதிகமான நிவாரண பணிகளை நாங்கள் ஈடுபட்டோம். உடல் உழைப்பு செஞ்சோம். அந்த பொருட்களை சுத்தப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணோம். மக்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது குடிநீர். ஒரு வாரம் வரைக்கும் கூட அரசாங்கம் தண்ணீர் வழங்குகிற பொறுப்பை கூட நிறைவேற்றலை என்பதை மன்னிக்கவே முடியாத ஒரு செயலாகத்தான் பார்க்க முடியுது. இடர்பாடுகள் உண்டு. அதாவது குடிநீர் குழாய்கள் முழுவதும் கழிவு நீர் கலந்துருச்சுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. சாலைகளில் லாரி போக முடியல என்கிற பிரச்சனையெல்லாம் கூட சொன்னாங்க. இந்த பிரச்சனைகளை பேசுவதெல்லாம் அரசாங்கத்தோட கடமை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சுகாதாரமான குடிநீரை வழங்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. இன்றைக்கி தமிழக அரசாங்கம் ஏற்கனவே அவங்களே தண்ணீர் நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை பூரா எல்லா ஊர்களையும் சப்ளையை நிறுத்திட்டு சென்னைக்குள்ளே கொண்டு வந்திருந்தா கூட மக்களுடைய குறைஞ்சபட்ச குடிநீர் தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணியிருக்க முடியும். அப்போ அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் போர்க்கால அடிப்பு பணிகள் நம்ம சொல்கிறோம். எங்கேயோ காட்டுக்குள்ளே நம்முடைய இராணுவ வீரர்கள் மனித நடமாட்டம் இல்லாத பகுதிகளெல்லாம் போய் அவங்க அந்த பணிகளை செய்கிறாங்க. அதான் போர்க்கால அடிப்படைன்னு சொல்கிறோம். அப்போ ஆகாய விமானங்கள் மூலமாக குடிநீர் பாட்டில்களை கூட அரசு சப்ளை பண்ணியிருக்க முடியும். முதல்வர் வெள்ள பகுதிகளை ஹெலிகாப்டரில் பார்வையிட்டாங்க. அதே ஹெலிகாப்டர் மூலமாக தண்ணீர் சப்ளை பண்ணியிருக்க முடியும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது கடைசியாக களத்தில் நிற்பது 2 துறை சார்ந்த ஊழியர்கள். ஒன்று சுகாதார பணியாளர்கள், இன்னொன்று மின்சார பணியாளர். மற்றவங்களாம் பணியாற்றினா கூட இவங்க தான் ரொம்ப அதிக நேரம் இந்த மறுவாழ்வை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு அவங்க மேலே தான் சுமத்தப்பட்டிருக்கு. சுகாதாரம்னு வருகிற போது மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள் அவங்க பல இடங்களில் முகாம்கள் அமைச்சு அந்த பணிகளை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம். இன்னொரு முக்கியமானது கழிவுகளை அகற்றக்கூடிய, இந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய கழிவுகளை அகற்றக்கூடிய முக்கியமான பணி. தமிழ்நாடு முழுவதும் இருந்து தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் இதற்காக வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லா பாதிப்புகள் நடக்கிறவங்க இப்படி வருவது வாடிக்கை சகஜம்தான். ஆனால் இவ்வாறு அழைத்து வரப்பட்டவங்களுக்கு ஒரு துயரத்திலிருந்து மக்களை பாதுகாத்துக்காக கொண்டு வரப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் இன்றைக்கு அவங்க பெருந்துயரத்தில் சென்னையில் மாட்டிட்டு இருக்க வேண்டிய நிலைமை. அப்படிப்பட்ட பணியாளர்கள் நேரடியாக நம்ம களத்தில் பார்க்குற போது ஒரு சாதாரணமான கையுறை கூட இல்லை அவங்க கையில். ஒரு கையுறை இல்லாமல், மாஸ்க் இல்லாமல், அவங்க போதுமான உபகரணங்கள் இல்லாமல் அவங்க கழிவுநீர் குழாய்கள் இறங்கி சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு கொடுமை என்பது மிக மோசமான ஒரு மனித உரிமை மீறல். இதனுடைய விளைவாக நிச்சயமாக அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு கூடிய விரைவில் உடல் ரீதியான பல பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மக்கள் கூடுகிற எல்லா இடங்களிலையும் இறுதியாக பணியாற்றக்கூடியவங்க துப்புரவு பணியாளர்கள் தான். அப்படிப்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு அரசு இப்போ பல கோடி ரூபா மத்திய அரசு கொடுத்துருக்கு. மாநில அரசு தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் பணங்களை ஒதுக்கியிருக்காங்க. இந்த பணத்தின் மூலமாக இந்த பணத்தை அவங்க முறையாக செலவழிக்கணும். அப்போ முறையாக செலவு பண்ணுறோன்னு சொன்னால் அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு ஒரு மெகா ஆர்டர் செய்து ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ணி இவங்களுக்கு உடனடியாக பொருட்களை வழங்கியிருக்கணும் என்று நம்ம பார்க்குறோம். அவ்வாறு செய்யப்படலை என்பது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டிய கருத்து. இந்த வெள்ள நிவாரண பணிகளில் மிக முக்கியமான பங்கேற்பு தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய துப்புரவு பணியாளர்களுடைய பங்கேற்பு. ஆண்களும் பெண்களுமாக தமிழ்நாட்டிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்படக்கூடிய அவங்களுக்கு தங்குமிடம், ஒரு பாதுகாப்பான உணவு, பாதுகாப்பான உபகரணங்கள், எந்த இடத்தில் மனிதர்கள் சுத்தம் செய்வது, எந்த இடத்தில் எந்திரம் சுத்தம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் வரைமுறைகள் இருக்குது. இதற்காகவே 2013 மத்திய அரசாங்கம் தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு மறுவாழ்வு சட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது வெள்ளத்தை பற்றி பேசலாட்டி கூட தூய்மை பணியாளர்களை எப்படி பயன்படுத்தணும் என்பதை பற்றி மிக ஆழமாக பேசுது. அந்த சட்டம் முழுக்க இப்போ இந்த வெள்ள நிவாரண பணியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளிகளுக்கு மீறப்படுது. வெள்ள பாதிப்புகளுக்காக நாங்கள் ஒரு தன்னார்வத்தோடு தான் அவங்க வர்றாங்க. சென்னைக்கு நாங்கள் போனோம், நாங்கள் போய் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனித நேயத்தோடு தான் அந்த தொழிலாளிகள் அவங்க நினச்சாங்கன்னா வேறு காரணங்களை சொல்லி அவங்க வருவதை தவிர்த்திருக்க முடியும். ஆனால் அவங்க இந்த பணியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய மனித நேயத்தோடு தான் சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்கள் ஒரு உரிய முறையில் அவங்க பராமரிக்கப்படலை, துப்புரவு பணியாளர்களுக்கே உரிய முறையில் சுகாதாரமான ஏற்பாடு செய்யப்படலைங்கிறதா நடந்திருக்கக்கூடிய போராட்டமும் இங்கே ஒரு துப்புரவு தொழிலாளியினுடைய உயிரிழப்பும் நமக்கு அது காட்டுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை ஒட்டி தமிழ்நாட்டுடைய பல பாகங்களில் துப்புரவு பணியாளர்கள் தவறாக சென்னையில் பயன்படுத்தப்படுவதான போராட்டங்கள், கண்டனங்கள் உள்பட எழுந்திருக்கின்றதை பார்க்குறோம். ஒதுக்கப்பட்ட தொகையில் இந்த தொழிலாளிகளுக்கு உரிய தொகையை ஒதுக்கி, இன்னும் சொல்லப்போனால்
எந்திரங்கள் மூலமாக செய்யப்பட வேண்டிய பணி தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட எந்திரங்கள் பயன்படுத்தப்படலை, மனிதர்கள் தான் பயன்படுத்தப்படுறாங்க. அப்போ வெள்ள நிவாரண பணியில் கூட துப்புரவு பணியாளர்கள் ஒரு சாதிய பாரபட்சத்தோடு சென்னையில் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க என்பது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய நினைக்கிறேன். மழை வெள்ளம் இந்த பாதிப்பு அவங்களுக்கான நிதி நிவாரணம்லாம் பேசும்போது பொதுவாகவே தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களோட வாழ்க்கை அவங்களோட முன்னேற்றத்துக்காக மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய திட்டங்கள் போடுறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் எப்படி யார் வரையறுத்து திட்டங்களை சொல்கிறாங்க, அதோட செயல்பாடுன்னு வரும்போது அது எப்படி நடக்குதுன்னு தெரியணும். அதையெல்லாம் தாண்டி இப்போ திட்டங்களுக்கு துணை திட்டங்களாகவும் நிறைய திட்டங்கள் வருதுன்றாங்க. ஒரு திட்டம் அப்படிங்கிறது எப்படி எதனால் உருவாக்கப்படுது, அதற்கான துணை திட்டங்கள் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா என்ன சார்? மத்திய அரசாங்கத்தினுடைய நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கே திட்டங்களை உருவாக்குவதற்காக திட்ட கமிஷன், மாநில திட்ட கமிஷன், மத்திய திட்ட கமிஷன் நமக்கு இருக்குது. மத்திய திட்ட கமிஷன் 1979 வரைக்கும் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட எல்லா திட்டங்களையும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. அப்படி ஆய்வுக்கு உட்படுத்துகிற போது ஒரு விஷயம் என்ன, பொதுவாக திட்டங்களுடைய முழு பயன் மக்களுக்கு வந்து சேரலைங்கிறது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு, அது எல்லா காலத்துலேயும் இருந்து வருது. அப்படியான பலன்கள் கிடைப்பதில் மற்றவர்களுக்கு கிடைப்பதை விட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பழங்குடியினருக்கு பலன்கள் கிடைப்பதில் மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்துது. இதை சரி செய்வதற்காக 1979 மத்திய அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் தொகைக்கு ஏற்ப தனியாக நிதியை ஒதுக்கி வைப்பது, மாநில அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் மாநில அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு இதர மாநிலங்களில் அந்த மாநிலத்தினுடைய தாழ்த்தப்பட்ட மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகையை ஒதுக்கி அது அவர்களுடைய குடும்பங்கள் நேரடியாக பயன்படக்கூடிய விதத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, நிலம் இது போன்ற நேரடியாக ஒவ்வொரு தலித் குடும்பமும் ஒவ்வொரு பழங்குடி குடும்பமும் பயன்படக்கூடிய விதத்தில் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் துணை திட்டம். அப்படின்னா இந்தியாவில் வந்து 36 ஆண்டு காலமாக இந்த துணை திட்டம் 1979 அமலில் இருக்குன்னு பார்க்குறோம். மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட் உள்பட அகில இந்திய அளவில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சதவீதம் 16%. அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய நிதியில் 16% அவங்க இந்த துணை திட்டத்துக்காக ஒதுக்கீடு செய்து அதை அந்த குடும்பங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த கடந்த பட்ஜெட்டில் கூட பிஜேபி அரசாங்கம் வெறும் 10% மட்டும்தான், 16% ஒதுக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் 10% தான் ஒதுக்கி அவங்க ஒதுக்கிற தொகை அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் அதனுடைய பயன்பாடு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளே இருக்குது. அது குறித்து எங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்குது. மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை 2010-11 அந்த ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பழங்குடி எஸ்சி மக்களுக்கான பழங்குடி மக்களுக்கான சதவீத அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது ஒரு வரவேற்புக்குரிய விஷயம். அந்த நேரத்தில் நாங்கள் அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்றோம். இப்போ 2010-11க்கு பின்னாடி இப்போ வரைக்கும் அந்த தொகை ஒதுக்கீடில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் 19% தொகை ஒதுக்கப்படணும், அதை ஒதுக்கிடுறாங்க. ஆனால் ஒதுக்கப்பட்ட தொகை எதற்காக செலவழிக்கப்பட வேண்டுமோ அதுக்காக செலவழிக்கப்படுதா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதன் காரணமாகவே இந்த திட்டம் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த மாதிரி ஒதுக்கப்படுற நிதி எதுக்கு முக்கியத்துவம் முதல்ல கொடுத்து செயல்படணும் சார்? எல்லா துறைகளுக்கும். அதாவது உதாரணமாக இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவங்களுடைய பட்ஜெட்டில் 19% தனியாக எடுத்து வைக்கணும், அப்படி ஒரு தொகையை எடுத்து வைக்கிறாங்க. இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தணும்னா, இந்த 19% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படணும். ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறையை கண்காணிப்பதற்கு தமிழ்நாட்டில் ஆயுதிராவிட நலத்துறை பொறுப்பாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு துறையும் இந்த தொகையை பயன்படுத்துவதற்கு ஆயுதிராவிட நலத்துறையோடு கலந்து பேசி தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான இருக்கிற பழைய திட்டங்களை செலவழிக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான புதிய திட்டங்கள் என்ன உருவாக்கலாம் என்பதை ஆலோசனை செய்து புதிய திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தினா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நம்ம வந்து பார்க்குறோம். அப்படியான முறையில் பயன்படுத்த போகிறாங்கன்னு கேட்டால் அதில் தான் மிகப்பெரிய ஒரு இடைவேளை இருக்குது. உதாரணமாக இப்போது இருக்கிற அதிமுக அரசாங்கத்தில் 2014-15 பட்ஜெட்டில் ஒரு பானை சோத்துக்கு ஒரு உதாரணம் போல் நம்ம வந்து இந்த நெடுஞ்சாலைத்துறையை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நெடுஞ்சாலைத்துறையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இந்த SC/ST சப்ளான் அடிப்படையில் பணம் ஒதுக்கீடு செய்யப்படுது. திட்ட கமிஷன் மிக தெளிவான ஒரு வரையறை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொகையை நெடுஞ்சாலைத்துறைன்னு வர்றபோது அவங்க பாலம் கட்ட முடியும், ரோடு போட முடியும், வேறு மாதிரியான அவங்க கல்விக்கோ மற்றதுக்கோ செலவழிக்க முடியாது.
அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறை இந்த பணத்தை எப்படி செலவழிக்கணும் அப்படின்றதுக்காக திட்டக்குழுடைய வரையறை என்ன தெளிவாக வழிகாட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணத்தை 40% மேலே தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய கிராமங்கள் எது என்று கணக்கிட்டு அந்த கிராமங்களுக்கு சாலை அமைப்பதற்கு, அந்த கிராமங்களில் பாலம் அமைப்பதற்கு பயன்படுத்தணும்னு சொல்லி வருது. இது நீங்கள் இப்போ இந்த 2014-15 நடைபெற்றிருக்க மிகப்பெரிய மோசடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் சதவீதம் மிக குறைவாக உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அந்த மாவட்டத்தில் 4% தான் மொத்தமே தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் 40% மேலே தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கிராமம் தான் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில். இப்போ அந்த மாவட்டத்திற்கு 23 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அப்படின்னா இந்த பணத்தை யாருக்கு செலவழிக்க போகிறாங்க? ஒரு அப்பட்டமான விதி மீறல். அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 40% மேலே தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய 60 கிராமங்கள் இருக்குது. கன்னியாகுமரியில் ஒரு கிராமம் இருக்குது, கிருஷ்ணகிரியில் 60 கிராமங்கள் இருக்குது. அந்த மாவட்டத்து மக்கள் தொகையில் 14% தாழ்த்தப்பட்ட மக்கள். கன்னியாகுமரியில் 4%, கிருஷ்ணகிரியில் 14%. அப்படின்னா நீங்கள் கன்னியாகுமரிக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை விட 3 மடங்கு அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கணும். அதானே அங்கே வந்து 23 கோடின்னு சொன்னால் இங்கே வந்து 80 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் நம்ம பட்ஜெட்டை பார்க்குற போது கன்னியாகுமரிக்கு 23 கோடியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு 14 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்படும். ஆனால் இந்த இடைவெளி என்பது இதை அமலாக்கக்கூடிய அரசுக்கு துணை திட்டம் என்கிற பேரில் ஒரு தொகையை ஒதுக்கி வச்சிட வேண்டியது, அப்புறம் பொது திட்டத்துக்கே அதை பொதுவான திட்டங்களுக்கே செலவழிச்சிடுறது அப்படிங்கிற இது வந்து நெடுஞ்சாலையில் மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் இப்படிப்பட்ட ஒரு விதிமீறல் நடக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அது கல்வி திட்டமாக இருக்கலாம், சுகாதார திட்டமாக இருக்கலாம். நீங்கள் இன்னொரு உதாரணம் சொன்னால் நிலம் வழங்கணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. திட்டம் என்ன தெளிவாக சொல்லுதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த சப்ளான் இந்த துணைத்திட்ட நிதியின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் தாழ்த்தப்பட்ட குடும்பங்களுக்கு இலவசமாக நிலம் வாங்கி தரணும்னு சொல்லுது. அப்படின்னா நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளில் தாழ்த்தப்பட்ட மக்களில் நில உடைமையாளர்களை அதிகப்படுத்த முடியும் என்று திட்டம் பேசுது. ஏன் அவ்வாறு பேசணும்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டோரில் ஒட்டுமொத்த நிலங்களில் 7% மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட இருக்குது. மொத்த நிலங்களில் 7% தான் இருக்குது. அதனால் நிலம் வாங்கி தரணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. நீங்கள் 2008 எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 1800 குடும்பங்களுக்கு நிலம் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு 2008. நீங்கள் 2014 பார்க்குற போது வெறும் 72 குடும்பங்களுக்கு நிலம் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 1800 குடும்பங்களுக்கு அப்படின்னா அப்போ அரசு பதில் சொல்லணும். அன்றைக்கு நிலம் இல்லாத தாழ்த்தப்பட்டோர் நிறைய பேர் இருந்தாங்க, இன்றைக்கி எல்லா தாழ்த்தப்பட்டோர் நிலம் வச்சுருக்காங்க, அதனால் நாங்கள் பயனாளிகளை தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு அரசாங்கம் சொன்னால் நமக்கு மகிழ்ச்சி அதில் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கும் நிலம் வேணும்னு சொல்லி விண்ணப்பம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2014-15 வெறும் 72 பேருக்கு மட்டும் நிதி வந்து நிலம் வாங்கி கொடுத்துருக்காங்கிறது மிகப்பெரிய ஒரு மோசடியாக பார்க்குறோம். ஆனால் என்ன சொல்லப்படுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தோட இணையதளத்தை போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் மாநிலத்தில் வாழக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம் என்பதை சொல்லி அவங்க வந்து அரசாங்கத்துடைய சாதனையாக பேசிக்கிறாங்க. இதில் என்ன ரொம்ப சோகமான விஷயம்னா, இதை இதரர்கள் பார்க்குற போது இவ்வளோ நிதி உங்களுக்கு ஒதுக்குறாங்களேன்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒதுக்கப்பட்ட தொகை அவங்களுக்கு வந்து சேரலை என்பதை மிக ஒரு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இரட்டை பாதிப்பு. திட்டம் என்ன சொல்லுங்கன்னா இரட்டை பலனடைய வேண்டும் சொல்லுது. ஆனால் இங்கே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்குற போது இரட்டை பாதிப்பாக இது இருக்குது அப்படிங்கிறத அனுபவமாக பார்க்க வேண்டியது. கண்டிப்பாக சார். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லும்போதே அதை செயல்படுத்துறதுலேயே இந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்குது அப்படின்னும் போது இந்த 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை முழுமையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் ஒரு விதமான குணங்களும் ஒரு விதமான நடவடிக்கைகளும் இருக்குது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய துவக்க காலத்திலே 2011 ஆட்சிக்கு வர்றாங்க. 2011 செப்டம்பர்லேயே மே மாதம் அவங்களுடைய ஆட்சி பொறுப்பு இருக்கிறாங்க. செப்டம்பர்லேயே மிக மோசமான ஒரு பரம்புக்குடி துப்பாக்கி சூடை நம்ம வந்து சந்தித்தோம். 6 அப்பாவி தலித் இளைஞர்கள் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் சுட்டு கொல்லப்பட்டாங்க என்பதை வந்து நம்ம வந்து மிக மோசமான ஒரு நிகழ்ச்சியாக வன்கொடுமையாக அதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதற்காக போடப்பட்ட சிபிஐ விசாரணை, என்னுடைய பேரில் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டோம். சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி சென்னை மதுரை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. ஆனால் 2011 2014 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் விசாரணை அறிக்கை வெளியிடப்படலை. நாங்கள் விசாரணை நடத்தின அதிகாரிகிட்ட கேட்குற போது நாங்கள் அறிக்கையை கொடுத்துட்டோம், அது வந்து அரசு வெளியிடலை, நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லி அதிகாரிகள் சொல்கிறாங்க.
அப்படின்னா அரசாங்கத்தினுடைய ஒரு உயர் அமைப்பாக இருக்கக்கூடிய சிபிஐ விசாரணை அறிக்கையை கூட மாநில அரசாங்கம் வந்து வெளியிடலை என்பதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இன்னொன்று, இடஒதுக்கீடு அமலாததில் மிக மோசமான ஒரு கொள்கையை அதிமுக அரசாங்கம் கடைப்பிடிக்கிறத பார்க்க முடியுது. உதாரணமாக தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி பின்னடைவு காலி பணியிடங்கள் 26,000 பணியிடங்கள் இப்போதும் நிரப்பப்படாமல் இருக்கு. இது நீண்ட காலமாக நிரப்பப்படலை என்பது ஒரு பக்கம். ஆனால் ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு இந்த 26,000 வேக்கன்சியை உடனடியாக காலி பணியிடங்களை பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்பணும், 6 மாதத்துக்குள் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் சொன்னாங்க. நீதிமன்றம் சொல்லி 1 வருஷம் ஆச்சு. என்ன விமர்சனம்னு கேட்டிங்கன்னா, அந்த காலி பணியிடங்கள் குறித்த கணக்கெடுப்புகள் கூட அதிமுக அரசாங்கம் எடுக்கலை என்பதை நம்ம வந்து ஒரு 26,000 பணியிடங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நிரப்பப்படலைன்னு சொன்னால் அது அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை கூட அந்த மக்கள் பயன்படுத்த முடியலை. இன்னொரு பக்கத்தில் என்ன வருது, இடஒதுக்கீடு மூலமாக இந்த சமூகம் முன்னேறுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் இப்படி 26,000 பணியிடங்களை நிரப்பப்படாமல் வச்சுருக்காங்கன்றதை பார்க்குறோம். இப்போ ரொம்ப சமீபத்தில் எங்கள் கையில் ஒரு விவரம் கிடைச்சது. நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் எங்களுடைய அமைப்பின் மூலமாக நாங்கள் விவரங்களை கேட்டோம். இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு எவ்வாறு நிரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விவரத்தை கேட்குற போது மயிலாடுதுறை கல்வி மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு 9 பள்ளிகள், அரசு பள்ளிகளினுடைய 9 பள்ளிகளினுடைய பட்டியல் கிடைத்தது. இந்த 9 பள்ளிகளையும் சேர்த்து +2 +1 +2 ஆசிரியர்களாக 115 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா 19% இடஒதுக்கீடு அமலானா அங்கே வந்து 20 தலித் ஆசிரியர்கள் பணியாற்றணும், பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த 2 பேர் பணியாற்றணும். நம்முடைய கணக்கெடுப்பு என்ன சொல்கிறீங்கன்னா, 20 பேர் பணியாற்ற வேண்டிய அந்த இடத்தில் வெறும் 6 தலித் ஆசிரியர்கள் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. 2 பழங்குடி ஆசிரியர்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்பட்டிருக்கணும், ஆனால் ஒரு பழங்குடி ஆசிரியர் கூட அங்கே நிரப்பப்படலைன்றதை பார்க்குறோம். இப்படி வந்து கல்வித்துறையில் நடந்திருக்கிற இன்னொரு மிக மோசமான மோசடி என்பது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் ஒரு தமிழ்நாட்டில் சமீபத்தில் இந்த 2-3 ஆண்டுகளில் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிற ஒரு தகுதி தேர்வுக்கான ஒரு பரீட்சையை நடத்துகிறாங்க. அதில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படணும் என்பது சமூக நீதி அடிப்படையில் ரொம்ப நியாயமான கோரிக்கை. ஆனால் சட்டமன்றத்தில் பலமுறை இதற்கான கேள்விகள் எழுப்பியும் கூட உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய பதிலில் இதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை, இது வந்து தகுதி திறமை அடிப்படையில் ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படுகிற காரணத்தினால் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டிய அவசியமில்லை என்று பதில் சொல்கிறார். அப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். எங்களுடைய அமைப்பு சார்பில் தேசிய SC/ST ஆணையத்தில் புகார் கொடுத்தோம். தேசிய SC/ST ஆணையர் மாநில அரசாங்கத்திற்கு முதல்வருக்கே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினார். நீங்கள் இதை முறையாக அமலாக்கலன்னு சொல்லி சொன்னால் உங்கள் மாநில அரசின் மீது SC/ST சட்டம் செக்ஷன் 4 படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன பின்னாடி ஓராண்டு காலத்துக்கு இடஒதுக்கீடு அமலாக்கினாங்க. அப்புறம் நீதிமன்றத்தில் ஒரு தடை ஏற்பட்டது. அந்த தடையை உடைப்பதற்கான எந்த முயற்சியும் மாநில அரசு செய்யணும். அப்படி பார்க்குற போது பொதுவாக இடஒதுக்கீடு என்றால் அது அதிமுக அரசாங்கத்திற்கு பிடிக்காத ஒரு விஷயமாக அதை அமலாக்குவதில் அவங்க வந்து எப்போதுமே இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு மனநிலையோடு அவர்கள் செயல்படுவதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இங்கே கூட மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை துவக்கப்பட்டிருக்கு, அதில் இடஒதுக்கீடு கிடையாது. அது சட்டத்தில் ஒரு வரையறை இருக்குது, எதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி சிறப்பு என்று வந்துட்டால் அங்கே வந்து இடஒதுக்கீடு தேவையில்லை என்று. நீங்கள் இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் ஸ்பெஷாலிட்டிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துட்டால் அங்கே இடஒதுக்கீடு அமலாக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு சாதாரண மருத்துவமனைன்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டு சிறப்பாக நடத்தினா யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. இப்போ இடஒதுக்கீடை மீறுவதற்காகவே அது ஒரு சிறப்பு மருத்துவமனை என்று அங்கே பேர், அந்த ஒரு வார்த்தையில் அரசியல் சாசன சட்டத்தை இதிலிருந்து தப்பிக்க முடியும் என்கிற முறையில் தான் பயன்படுத்துகிறாங்க என்பதுதான் இடஒதுக்கீடு குறித்து அதிமுக அரசாங்கத்துடைய ஒரு அணுகுமுறையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா சார். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் அப்படின்ற முறையில் இன்றைக்கி தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியின மக்கள் அவங்களுக்கான திட்டங்கள் அப்படின் போது அரசு எந்த அளவுக்கு திட்டங்களை வகுக்கிறாங்க, ஆனால் அதை வந்து செயல்படுத்துகிற விஷயத்தில் மாநில அரசு இன்றைக்கி எந்த அளவு மெத்தன போக்கில் நடந்துட்டுருக்கு. சமீபத்திய இந்த மழை வெள்ளம் பாதிப்பினால் குடிசை பகுதி மக்கள் முழுமையாக தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்குது. அதையும் அவங்க சரியான முறையில் கையாளலை. என்ன மாதிரியான செயல்பாடுகள் தேவையாக இருக்குது, இந்த திட்டங்கள் எப்படி வகுக்கப்படுது, அதை ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கறதுல தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.
நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். நாட்குறிப்பு எழுதுகிற பழக்கம் இன்றும் நம்மிடையே எத்தனை பேரிடம் இருக்கிறது என்று தெரியவில்லை. என் போன்றவர்களெல்லாம் சிறு வயதில் நாட்குறிப்பை மறைத்து மறைத்து எழுதி கொண்டிருந்த அந்த நினைவுகள் இப்போதும் இருக்கின்றன. ஒரு ரகசியமும் இல்லை என்றாலும் யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று மறைத்து மறைத்து எழுதிய அந்த வேடிக்கையான அந்த நாட்கள் இப்போதும் நினைவிலே இருக்கின்றன. நாட்குறிப்பு என்பது ஒரு தனி மனிதனினுடைய வாழ்க்கை பற்றிய செய்திகள் மட்டுமில்லை. சில நேரங்களில் அது ஒரு சமூகத்தின் அல்லது ஒரு தேசத்தின் வரலாறாகவும் கூட வந்து சேரும். அப்படி கிடைத்திருக்கிற நாட்குறிப்புகளிலே ஒன்றுதான் புதுவையை சார்ந்த ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களினுடைய நாட்குறிப்பு. புதுச்சேரி தந்த நாட்குறிப்புகள் என்னும் பெயரில் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ஒரு சிறு நூல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பாரதி புத்தகாலயம் அதனை வெளியிட்டிருக்கிறது. தேனாம்பேட்டையில் இருக்கிற அந்த பாரதி பதிப்பகம் அந்த சின்ன நூலை கொண்டு வந்திருக்கிறது. அதில் புதுவையிலே இருந்து வெளிவந்த நாட்குறிப்புகள் ஒரு 4-5 நாட்குறிப்புகள் எல்லாம் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. அவைகளை பற்றிய சிறு சிறு குறிப்புகளை பேராசிரியர் தந்திருக்கிறார். அதில் கூடுதலாக ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய அந்த நாட்குறிப்பு பற்றிய செய்திகள் தான் இடம்பெற்றிருக்கின்றன. 1709ஆம் ஆண்டு பிறந்து 1761ஆம் ஆண்டு வரையில் 52 ஆண்டுகள் புதுவையில் வாழ்ந்தவர் ஆனந்தரங்கம் பிள்ளை. 52 ஆண்டுகளில் ஏறத்தாழ 25 ஆண்டுகள் 26 ஆண்டுகள் ஒரு 1/4 நூற்றாண்டு கால வரலாறு அவருடைய நாட்குறிப்புகளின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அவர் அன்றைக்கு புதுவையை பிரெஞ்சு நாட்டோடு இணைத்ததில் பெரும் பங்கு வகித்த டூப்ளேயினுடைய துபாஷாக பணியாற்றியவர். அந்த துபாஷ் என்று சொன்னால் மொழிபெயர்ப்பாளர் என்று பொருள். அவருக்கு பிரெஞ்சு மொழியும் தமிழும் ஆங்கிலமும் தெரியும். எனவே மொழிபெயர்ப்பாளராக அதற்கு பிரெஞ்சு மொழியிலே துபாஷ் என்று பெயர். அந்த பொறுப்பில் டூப்ளே இடத்தில் அவர் வேலை பார்த்த காரணத்தினாலே பல ராஜ ரகசியங்கள் உட்பட அனைத்து செய்திகளும் அவருக்கு தெரிந்திருக்கின்றன. எல்லாவற்றையும் மிக கவனமாக தன்னுடைய நாட்குறிப்பிலே எழுதி வைத்திருக்கிறார். நாட்குறிப்பு என்றால் ஒரு 200 பக்கம் 300 பக்கம் என்று நாம் கருதிவிடக்கூடாது. அவர் இறந்ததற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு அதனை ஃப்ரெட்ரிக் ஃப்ரைஸ் என்பவர் பிரெஞ்சு மொழியிலே தொகுத்தார். அதனை ஆங்கிலத்திலே முதலாக மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள். ஆங்கிலத்திலே மட்டும் 12 தொகுதிகளாக அந்த நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதற்கு பிறகு பிரெஞ்சு மொழியிலே வந்தது. கடைசியாக தமிழ் மொழியிலே வந்தது. தமிழ் மொழியிலே இறுதி பதிப்பு 8வது தொகுதி வந்தது 1920களிலே தான். என்ன வேடிக்கை என்றால் அவர் தமிழிலே தான் அந்த நாட்குறிப்பை எழுதினார். அது ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் மொழிபெயர்க்கப்பட்டு முதலில் வெளிவந்து கடைசியாக தமிழில் வந்தது. அதுவும் முழுமையாக இல்லை. ஆங்கிலத்திலே 12 தொகுதிகள் வந்திருக்கின்றன. தமிழிலே வெறும் 8 தொகுதிகள் தான் தமிழில் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ்தான் மூலம். அப்படி அவருடைய 1/4 நூற்றாண்டு கால அந்த நாட்குறிப்புகளை படிக்கிற போது என்னென்னவெல்லாம் புதுவையிலே நடந்தது, அந்த 18ஆம் நூற்றாண்டு எப்படி இருந்தது, 1736ஆம் ஆண்டு தொடங்கி 1760 வரையில் ஏறத்தாழ அவருடைய கடைசி நாட்கள் வரையில் 1761 ஜனவரி வரையில் இருக்கிறது என்று சிலரும், செப்டம்பர் வரையில் இருக்கிறது என்று சிலரும் சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் 26 ஆண்டுகளுக்கான நாட்குறிப்புகள் நாள் தவறாமல் எழுதப்பட்டிருக்கிறது. அது அரசாங்கம் சார்ந்த செய்திகளிலே இருந்து பக்கத்து தெருவிலே இருக்கிற ரங்கம்மாள் யாரோடோ ஓடிப்போய்விட்டாள் என்பது வரையிலுமான எல்லா செய்திகளும் அந்த நாட்குறிப்பிலே இடம்பெற்றிருக்கின்றன. அவர் இறந்து போனதற்கு பிறகு ஏறத்தாழ 70-80 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஃப்ரெட்ரிக் ஃப்ரைஸ் என்கிற அந்த பிரெஞ்சுக்காரர் அந்த நாட்குறிப்புகளின் அந்த ஏடுகளை, மூல ஏடுகளை கண்டுபிடிக்கிறார். பிறகு அது அச்சிலே வருகிறது. பல்வேறு விதமான செய்திகள். வெள்ளைக்காரர்கள், அவர் எல்லோரையும் அன்றைக்கு ஐரோப்பாவிலிருந்து வந்தவர்களெல்லாம் நாம் வெள்ளைக்காரர்கள் என்றுதான் அழைப்போம். அவர்கள் ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல். அப்படி வெள்ளைக்காரர்கள் சில பேரை எப்படி சுட்டு கொன்றார்கள் என்பதையெல்லாம் அவர் தன்னுடைய ஏட்டிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். எதற்காக இந்த நாட்குறிப்பை ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார் என்பதை எந்த ஒரு வரலாற்று ஆய்வாளராலும் உறுதியாக திட்டமிட்டு கூற முடியவில்லை. ஏனென்றால் அதை அவர் புத்தகமாக்குகிற முயற்சியெல்லாம் கொண்டவராக
தெரியவில்லை. அதுவும் அந்த காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் இப்படி நாட்குறிப்பை புத்தகமாகவெல்லாம் கொண்டு வருகிற சிந்தனை இருந்திருக்குமா என்றே சொல்ல முடியாது. ஆனால் அது பின்னால் புத்தகமாக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு பெரிய வரலாற்று களஞ்சியமாக அது அமைந்திருக்கிறது. ஒன்றே ஒன்று அவர் குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார், இது மக்களுக்கெல்லாம் தெரிய வேணும் என்று எழுதியிருக்கிறார். எனவே பொதுமக்களிடம் கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கிறதே தவிர அதற்கான வழிவகைகள் அன்றைக்கு அவருக்கு தெரிந்திருக்க எந்த வாய்ப்பும் இல்லை. எனவே அப்படி எழுதி வைத்திருக்கிற குறிப்புகளில் எத்தனையோ குறிப்புகள் சமூகம் சார்ந்ததாக, அன்றைய சமூகத்தினுடைய நிலை என்னவாக இருந்தது என்பதையெல்லாம் விளக்குவதாக இருக்கிறது. குறிப்பாக அன்றைக்கு புதுவையில் கத்தோலிக்க மதம், கிறிஸ்தவத்தினுடைய கத்தோலிக்க மதம் பரவி இருந்தது. அந்த நேரத்தில் இந்து மதத்தில் பிறந்து ஒடுக்கப்பட்டவர்களாக பிறந்து பல சமூக இழிவுகளை தாங்கியவர்கள் இந்த இழிவுகளை தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிருக்கிறார்கள், கத்தோலிக்க மதத்தை தழுவியிருக்கிறார்கள். ஆனால் அங்கேயும் அந்த இழிவுகள் முழுமையாக போய்விடவில்லை என்பதை ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய நாட்குறிப்புகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. பறையர் சமூகத்தை சார்ந்த மக்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு வந்ததற்கு பிறகும் கூட தேவாலயங்களிலே தனி சுவர் கட்டப்பட்டு அந்த சுவருக்கு இந்த பக்கத்திலே தான் அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது கொடுமையிலும் கொடுமையாக இருக்கிறது. ஒரு கட்டத்திலே ஒரு நாள் 1745ஆவது ஆண்டு அந்த சுவர் இடிக்கப்பட்ட செய்தியையும் அவர் எழுதி, அதற்கு பின்னும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விடவில்லை, சுவர் இருந்த இடத்தில் மீண்டும் அவர்கள் வந்து விடாமல் தடுப்பதற்காக நாற்காலிகளை கொண்டு குறுக்கே மறித்து வைத்திருந்தார்கள் என்கிற செய்தியையும் அவர் பதிவு செய்கிறார். எனவே மதம் மாறியதற்கு பிறகும் கூட சாதி இழிவு மாறாமலே தான் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமை புதுவையிலே இருந்திருக்கிற செய்திகளையெல்லாம் ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களினுடைய நாட்குறிப்பு தான் அந்த சமூக வரலாற்றை கொண்டு வந்து தருகிற ஒன்றாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட பல குறிப்புகளை என்றென்றைக்கும் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று செய்திகளையெல்லாம் அந்த நாட்குறிப்பு தன்னுள் அடக்கி இருக்கிறது. அதனை அடிப்படையாக கொண்டு புகழ்பெற்ற நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதனை அடிப்படையாக கொண்டு பல வரலாற்று நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. பல வரலாற்று நூல்களுக்கு அந்த செய்திகள் மூலமாக இருந்திருக்கின்றன என்பதையெல்லாம் பார்க்கிற போது நாட்குறிப்பு எழுதுவது ஏதோ பொழுதுபோக்கிற்கானதில்லை. அதில் தனி மனித வாழ்க்கை பற்றிய செய்திகளும் இருக்கும், ஒரு சமூகம் ஒரு தேசத்தினுடைய வரலாற்று குறிப்புகளும் அடங்கியிருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அந்த வகையில் புதுச்சேரி தந்த 4 நாட்குறிப்புகளில் முதன்மையானதும் தேவையானதும் ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களினுடைய நாட்குறிப்பு என்பதை நாம் உணர்கிறோம்.